Hello 12th standard students, இந்த வீடியோல நம்ம 12th quarterly மேக்ஸுக்கான கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போறோம். ஏன் கொஸ்டின் பேப்பர் கேட்டா நம்ம மேக்ஸ் குவார்டர்லி எழுத போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் 2023லயும் சரி 22லயும் சரி எப்படி கொஸ்டின் பேப்பர் வந்திருக்கு அப்படின்னு ஒரு சின்ன அனாலிசிஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளோட குவார்டர்லி எக்ஸாம்ல நம்ம சூப்பரா மார்க் எடுக்க முடியும். அதுக்கு முன்னாடி எல்லாரும் என்ன பேசுனாங்கன்னா கட் ஆஃப்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. உங்களோட கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆனாலும் சரி இன்க்ரீஸ் ஆனாலும் சரி அது முழுக்க உங்களோட மேக்ஸ் மார்க் மட்டுமே தான் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் மேக்ஸோட கம்ப்ளீட் மார்க் அப்படியே உங்களோட கட் ஆஃப் கால்குலேஷனுக்கு யூஸ் ஆக போகுது. ஸோ உங்களோட மேக்ஸ் 100 மார்க் வச்சு தான் உங்களோட கட் ஆஃப்ல அது இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமான்னு பார்க்க முடியும். எஸ், எத்தனை பேருக்கு இந்த ஃபீல் இருக்கு நம்ம ஸ்ட்ராங் மைண்ட் உள்ள ஆளுங்க எல்லாருமே அவங்க மேக்ஸை சூப்பராக போடுவாங்க அப்படின்னு. ஸோ மேக்ஸில் யாரெல்லாம் ரொம்ப பெட்டராக பண்ணுறாங்களோ அவங்களால மற்ற கம்ப்யூட்டர்னு சொல்கிற மற்ற எல்லா அனலிட்டிக்கல் சப்ஜெக்ட்லையும் கிங்காக இருக்க முடியும். ஸோ உங்களோட மேக்ஸ் மார்க் அதிகமாச்சு அப்படின்னா நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் இந்த டீமில் இல்லை ஆளா? எஸ், அஃப்கோர்ஸ் நம்மளோட மேக்ஸ்லேயே நம்ம மார்க் வாங்கிட்டோம்ப்பா அப்போ அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஃபீல் வரும், நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அந்த கான்ஃபிடென்ட் நிச்சயமாக உங்களை பூஸ்ட் பண்ணும். அதுக்கு முன்னாடி 12th மேக்ஸுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கல அப்படின்னா கரெக்டாக இந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்து உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் உண்மையிலே மேக்ஸில் மட்டும் மார்க் எடுத்துட்டா போதும் நான் உண்மையிலே கான்ஃபிடென்ட் ஆகி ஹார்ட் ஒர்க் போடுவேன் அப்படின்னு நினைக்கிறாங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வி ஆர் இந்த டீம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் 12th குவார்டர்லிக்கான எக்ஸாம் பேப்பர் 2023 தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 23 நம்மளுக்கு எல்லாம் 1 மார்க்ஸ் எல்லாம் விட்டுருங்க. 1 மார்க்ஸ் எல்லாமே புக் பேக்கில் தான் கேட்க போகிறாங்க. ஆனால் இந்த 2 மார்க்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் 1, 2, 3, 4 இதில் 2 மார்க்ஸ் எதில் அதிகமாக கேட்குறாங்க அப்படின்னா ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ்னு சொல்கிறேன் 1, 2 and 5, 6 இதுலேருந்து தான் மோர் ஆல்சஸ் 2 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் கம்பல்சரி கொஷின்ஸ் கேட்டிங்கன்னா 5th சாப்டர்லேருந்து வருது. ஸோ நம்ம எல்லாருமே நம்ம ஸ்டடி பிளான்னு சொல்கிற அந்த வீடியோஸ்லையும் நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ்னு பார்த்தா 5, 6 தான் வால்யூம் 1ல். ஸோ அந்த சாப்டர்ஸில் மாஸ்டராக இருந்தாலே இந்த குவார்ட்டரியில் 2 மார்க்ஸாக இருக்கட்டும் 3 மார்க்ஸாக இருக்கட்டும் ஈஸியாக பண்ண முடியும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த கம்பல்சரி கொஷின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சாப்டர் 2 தான். சாப்டர் 2ல் எல்லாருமே விட்டோம்லேயே மாஸ்டர் ஆகிருப்போம். ஸோ இந்த குவார்ட்டரிக்கு நீங்கள் மாஸ்டர் பண்ண போகிற சாப்டர்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா 5 and 6ல மோஸ்ட்லி நம்ம டாப்பர்ஸாக இருந்தாலே நம்மளால 2 மார்க் 3 மார்க்னு எல்லாமே அட்டன் பண்ண முடியும். பிகாஸ் பாருங்க இங்கேயே நம்மளுக்கு 5லேருந்து 2 3 மார்க்ஸ் வந்துருச்சு, 6லேருந்து 2 3 மார்க்ஸ் வந்துருச்சு அண்ட் 1 2. ஸோ முக்கியமாக இந்த 4 சாப்டர்ஸ் பார்த்தாலே உங்களால் இந்த 3 மார்க்ஸை அட்டன் பண்ண முடியும். 2023 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பீங்க அப்படின்னா. 5 மார்க்ஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 5 மார்க்ஸில் கிராமர்ஸ் ரூல் வச்சும் இல்லைன்னா சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் வச்சு எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஒரு 5 மார்க்ஸ் வந்துடும். ஸோ அதுக்கு உதாரணமாக இங்கே கொடுத்துருக்காங்க நோ சொல்யூஷன் யூனிக் சொல்யூஷன் கேயோட வேல்யூ கண்டுபிடிக்கிற மாதிரி அந்த சம்ஸும் அண்ட் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுற எந்த சம்ஸும் வந்துருச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் 2ல் வந்துட்டு பியூர்லி இமேஜினரி அண்ட் காஸ் அண்ட் ப்ரீசெப்ட் இது எல்லாமே நம்மளோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸில் நம்ம ஆல்ரெடி லிஸ்ட் அவுட் பண்ண கொஷின்ஸை தாண்டி இந்த கொஷின் பேப்பர்ஸில் எதுவுமே இல்லை. ஸோ இந்த கொஷின் பேப்பரே நம்மளுக்கு ப்ரூஃப் தான். ஸோ நம்ம அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை ஃபுல்லாக படித்தாலே அது ஒரு டைம் ரிவைஸ் பண்ணாலே இந்த குவார்ட்டரியில் நம்மளால சென்டம் எடுக்க முடியும் தான். ஸோ சாப்டர் 4 பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் 5 நான் சொன்ன மாதிரி சாப்டர்ஸ் 5லேருந்து 2 5 மார்க்ஸ் வந்துருச்சு, சாப்டர் 6லேருந்து 2 5 மார்க்ஸ் வந்துருச்சு. ஸோ 1, 2, 5, 6 மாஸ்டர் பண்ணிட்டா 2023 நிச்சயமா அவங்க குவார்ட்டரியில் சென்டம் வாங்கியிருப்பாங்க. அப்போ 2022ல் என்ன கேஸ் மேம்? இதே மாதிரி தான் கேட்க போகிறாங்களா? 5 மார்க்ஸ் எல்லாமே 5, 5, 6, 6 இந்த மாதிரி தான் சாய்ஸஸில் வருமானு கேட்டிங்கன்னா நிச்சயமா இல்லை. 2022, 23 டோட்டலி ஆப்போசிட். எப்பயும் போல் நான் 1 மார்க்ஸ் எல்லாம் ஜூம் பண்ணி காமிச்சிக்கிறேன். இது எல்லாமே உங்களோட ஃபர்ஸ்ட் புக் பேக் 1 மார்க்ஸ் தான். ஸோ 1 மார்க்ஸ் எல்லாருமே படிச்சிருவீங்க. இப்போ 2 மார்க்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவோமா? 2 மார்க்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் 1, 2, 3, 4ன்னு அப்படி லைனாக கொடுத்து வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர், தேர்ட் சாப்டர், ஃபோர்த் சாப்டர், அகெயின் ரிப்பீட் ஆகும்போது 5th சாப்டர், 6th சாப்டர், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர், நெக்ஸ்ட் தேர்ட் சாப்டர், ஃபோர்த் சாப்டர். ஆனால் இதில் நம்மளுக்கு செக் பாயிண்ட்டு 4th சாப்டர்லேருந்து நம்மளுக்கு கம்பல்சரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கம்பல்சரி அட்டன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 4th சாப்டர் தெரியணும். 4th நிறைய பேத்துக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இந்த கொஷின்ஸ் இருக்குல்ல நம்மளோட இம்பார்ட்டன்ட் லிஸ்ட்டில் இன்க்ளூட் ஆயிருக்கு. ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸில் இந்த கொஷினும் இன்க்ளூட் ஆயிருக்கு. ஸோ எல்லாருமே இதுலேருந்து ப்ரூஃப் என்ன தெரியுது அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் படித்தாலே இந்த குவார்ட்டர்லியில் நம்மளால சென்டம் எடுக்க முடியும். அண்ட் எல்லா மாடல்ஸுமே கவர் ஆகிறதுனால நிச்சயமாக உங்களால் யூனிக் கொஷின்ஸும் அட்டன் பண்ண முடியும். ஸோ சாப்டர் 1, 2, 3, 4, 5, 6ன்னு சொல்லிட்டு திருப்பி உங்களோட 3 மார்க்ஸ் அப்படியே அக்கர் ஆகுது. இதில் சாப்டர் 6 and 5 வந்து மோஸ்ட்டாக ரிப்பீட் ஆகிற
5 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் எல்லாமே 5 and 6லேருந்து தான் 2022ல் ஹை வெயிட்டேஜாக வந்திருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேர்ட் அதாவது 3 மார்க்ஸில் 40 மார்க் கம்பல்சரி கொஷின்ஸ் வந்து சாப்டர் 5லேருந்து தான் கேட்டிருக்காங்க. அண்ட் இது வந்து 5.4ங்கிற எக்ஸசைஸ்லேருந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 மார்க் 5 மார்க்ஸ் இருக்குது. 1-2 சாய்ஸில் கொடுத்து வச்சுருக்காங்க. அகெயின் 1-2 சாய்ஸ் 3-4 சாய்ஸஸ் இருக்குது. ஸோ நீங்கள் 3 அட்டன் பண்ணிக்கலாம். 3 and 5 வந்திருக்கா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5ல் மட்டும் நமக்கு 2 5 மார்க்ஸ் வேறு கொஷினில் 44ல் நீங்கள் 5 தெரிஞ்சால் 5 அட்டன் பண்ணிக்கலாம். 45லேயும் 5 தெரிஞ்சால் 5 அட்டன் பண்ணிக்கலாம். ஆர் அதர்வைஸ் 6th சாப்டர். ஸோ நம்ம எல்லாரும் சொன்ன மாதிரி 5th and 6th சாப்டர்லேருந்து 5 மார்க்ஸுக்கு ஹை வெயிட்டேஜ் இருக்குது. ஸோ வால்யூம் 1 எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் போகிற டேரக்ஷன் பார்த்தீங்கன்னா 5th சாப்டர் 5th 6th அதுக்கப்புறம் 1-2 படிச்சுட்டு நெக்ஸ்ட் யூ கோ ஃபார் 3 and 4. இதெல்லாம் தாண்டி அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸோட லிங்க் மறக்காமல் கீழே இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். இதெல்லாம் தாண்டி எனக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் குவார்ட்டர்லிக்கு மட்டும் ஃபோக்கஸ் ஆகாமல் நான் கட் ஆஃபுக்கும் சூப்பராக படிக்கணும், அதுக்கு ஏதாவது ஒரு பெட்டர் பிளான் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா நீங்களே தனியாக படிக்க மாட்டேன்னு நினச்சிங்கன்னா ஏதாவது ஒரு டியூஷன் சென்டரில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்கள் குவார்ட்டர்லிக்கு நீங்கள் சூப்பராக ப்ரிப்பேர் ஆகலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் எங்கள் கூட சேர்ந்து படிக்கலாம். ஸோ குவார்ட்டர்லிக்காக அரைஸ் பேட்ச் எங்களோட ஆப்பில் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பேட்சில் நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணால் கூட நம்மளால் பப்ளிக்குக்கும் சூப்பராக படிக்க முடியும். அதெல்லாம் தாண்டி இனிமேல் ஆகஸ்ட் 31st நம்மளுக்கு மென்டி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நம்ம யூடியூப்பில். இதோட வின்னர்ஸுக்கு எங்கள் சைட்லேருந்து ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டும் இருக்குது. அண்ட் இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸோட பிடிஎஃப்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். அந்த லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.